எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா, ஜெர்மனியில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம டயரை மாற்றி ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கோம். என்னதான் வந்து நம்ம வந்துட்டு டிரைவிங் வந்து நம்ம நல்லபடியாக பண்ணாலுமே, வண்டி மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வண்டி வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து ரோட்டில் வந்து எப்போதுமே ஸ்ட்ரகிள் ஆகாமல் போகிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கும் நமக்கு வந்துட்டு. நம்மளை பொறுத்தவரையும் கம்பெனியில் வந்து நமக்கு வண்டியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே நம்ம இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவங்களும் வந்து டக்குன்னு உடனே சர்வீஸ் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி தான் என்னோடய வண்டி டயர் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த வண்டி ஆக்சுவலாக போர்ச்சுகல் முடிய போகிறது அப்படிங்கிறதுனால ஒரு 4 டிரைவர் இடையில மாறினாலுமே இந்த வண்டி மெயின்டெனன்ஸுங்கிறது பொதுவாகவே இது வந்து நான் தான் பார்ப்பேன். அது வண்டி சர்வீஸாக இருக்கட்டும், டயர் மாற்றுறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், வண்டி மெயின்டெனன்ஸுங்கிறது நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா நிறையா வண்டி டயரு பஸ்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆனதை நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வண்டி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஸ்டார்டிங்கில் காமிக்கும் போதே கம்பி தெரிஞ்சிருக்கும். அது அந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் இந்த வண்டி வந்து எனக்கு ஜெர்மனியில் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து எனக்கு கிடைக்கல. இன்றைக்கி வந்து அதுக்கான நேரம் வந்த உடனே, அதாவது எனக்கு மதியம் போல் இந்த வண்டி இங்கே வந்து கிடச்சிருச்சு. அதனால் நான் உடனே வந்து கம்பெனியில் சொல்லிவிட்டு நான் வண்டி எடுத்தாந்து நான் உடனே எல்லா டயருமே புதுசாக மாற்றிட்டேன். இந்த வண்டியில் இருக்கிற எல்லா டயருமே புதுசு. ஏன்னா வண்டிக்கு வந்து ஓய்வே கிடையாது. ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், போர்ச்சுகல் முடிய டிரைவர் தான் மாறுமே தவிர இந்த வண்டி இப்போ போர்ச்சுகல் முடிய, அதாவது ஜெர்மனிலேருந்து போர்ச்சுகல் முடிய போயிட்டுருக்கு. சரிங்க, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோலையும் யூஸ் பண்ண வச்சு சந்திக்கிறேன். டாடா, பாய்.